இந்த பிரச்சனைலாம் தீர்த்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். வரலாம். இந்தாப்பா உன் கடனை தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும், வெற்றி அடைஞ்சுக்கா. வாங்கி தரேன், அதுக்கு தான் உன் கையில் பணம் தந்திருக்கேன். மார்ச் மாதத்துக்குள்ள அவன் தந்துடுவான். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்த மகன் ஆந்திரா தேசம். யாருப்பா? கடன். நீ இல்லை. ஏய் தம்பி, நீ குடிப்பியா? பொய் சொல்லாடா. குடிப்பியா? ஏய் எங்கே ஓடுது? அங்கே நில்லு. குடிப்பியா? ஆ என்ன குடிப்பியா அப்படி கேட்கியோ? அப்படி இல்லையே. நீ போ, உன்னைய கூப்பிடலை. தெலுங்கானா? எஸ் தெலுங்கானா. யாரெல்லாம் வந்திருக்கிய? வாங்க 2 பேரும். இப்போ தான் சாட்டையடி விட போகுது. வா. எங்கே ஓடலாம்னு நினைக்க? அதான் புள்ளி விவரமாக உன்னை கூப்பிட்டேன். ஐயா என்ன வேணும்? என்ன தான் வேணும்? என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. வீட்டுக்குள்ளே பிரச்சனையா? வெங்கடாச்சலபதிக்கு எத்தனை பொண்டாட்டி? அண்ணனுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கால் வந்துட்டு வா, நீ உட்காந்துக்கா. அவன் அப்படி எந்த தவறும் செய்யவில்லை. நீ அவனை சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். புரியுதா? குழப்பம் இல்லை. இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள், உன்னுடைய உழைப்புகள் வேஸ்ட்டு. முதுகெலும்பு வலி, வேதனையெல்லாம் இருக்கும். இருக்கா? வேறு என்ன செய்யணும் உனக்கு? பக்கத்தில் வா. இந்த விரலை பிடி. அமையுமா? கவர்மெண்ட் போடுதா? ஓகே. 6 மாதங்களுக்கு பின்பு அரசு உதவியார் உனக்கு குடியிருக்க வீடு கிடைக்கும், பணமும் கிடைக்கும், கடனும் தீரும். இந்தா உடல்நிலையில் உள்ள நோயை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். போய்ட்டான். அதே தெலுங்கானா தேசம் பெண்ணடியாள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். காத்துலே இருக்கலையே. வாமா. என்னம்மா வேணும் உனக்கு? ரொம்ப கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது. அவர் வீடை விற்கணுன்றாரு, நான் வேணான்றேன். இப்போ அவர் கொஞ்சம் விழுந்துருக்காரு, நடக்கணும். வேற ஒரு நட்பால் கொஞ்சம் உதவிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லையா? இல்லாமல் போயிடுது. ஏமாற்றம் ஆகிடுது. சும்மா வெறும் துரோகம். நகை நட்டெல்லாம் வேஸ்ட்டு. கொடுத்ததெல்லாம் ஏமாந்துட்டேன். கால் வந்துட்டு வா. என்னம்மா சௌக்கியமா? எப்படி இருக்குது மனசு? கண்ணை மூடு பார்ப்போம் கொஞ்ச நேரம். அந்த வீட்டை விற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா கடனில் மாட்டிக்கிடுவீங்க. ஒரு 6 மாத காலம் அதை நிறுத்தி வைக்கிறேன். அதுக்கடையில் ஒரு உதவியால் பணம் வர வைக்கிறேன். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். சரிண்ணா? இந்தா கொஞ்சம் காசு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. இந்தா பாரு, உள்ளுக்கு என்ன வச்சுருக்கேன், கிடச்சிரும். 3 முறை என்னையை பார்க்கவா. ஜெயிச்சுக்கா, எங்கேயும் மாட்டிக்கிடாத. நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. கருப்பசாமிக்கு வெங்கடாச்சலபதி வாழ்க வாழ்க. என்னப்பா? சரி சரி, ஓகே. திருமணம் முடித்து கணவன் மனைவி மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா?
ஆந்திரா தேசம் பகுதியில். யாருக்குமா என்னாச்சுமா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? தீர்த்து விட்டாரா? தெளிவான ஆள் போலுக்கு, நல்ல முடிவு எடுத்துருக்கான் பார்த்தியா? கால் வந்துட்டு வா. சரிம்மா, உங்கள்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. நீ கேட்குற வரத்தை மட்டும் தாரேன், உட்கார். என்ன வேணும்னு கேட்டுக்கா. ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேம்மா. என்ன, ஆந்திரா கவர்மெண்ட்டுக்குள்ளே கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு பொறுமையாரு. உன் கடன்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி நம்பிக்கையோட வாழ்வாய். கர்மசாமிக்கு சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கப்பூர் 3 உத்தரவு இருக்க. யாரெல்லாம் சிங்கப்பூர்? பையனங்க, உன் மகனங்கம்மா வர சொல்லு. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். தாயும் மகனும். உனக்கு சிங்கப்பூரா? தாய் மாமா கால் வந்துட்டாங்க. பொன் பொருள் என்று பூமியிலே நினைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். கண்ணாடியை கடத்தி மாமாட்ட கொடு. தாய் மாமா கண்ணாடி வாங்கிக்கா. உன்னுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். குண்டலினி பர்வதத்திலிருந்து சகசிராரம் வரை குண்டலினியை ஏற்றிட்டா ஞானம் கிடைக்கும்னு நினச்சி ஒரு மாயை கற்பனையில் அந்த சக்தி ஏறிடுது. அதில் உச்சி இப்போ பாதிக்கப்பட்டு சகசிராரம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதில் நிலந்து தனிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு வகையான பிரம்மை. அந்த பிரம்மையின் பெயர் என்ன? 2 விதத்தில், ஞான பிரம்மை, அஞ்ஞான பிரம்மை. ஞான பிரம்மை வந்தால் தூய துறவாயிடுவான். அஞ்ஞான பிரம்மையாக இருந்தால் வாழ்க்கையில் பாதி ஞானத்தில் பாதின்னு சொல்லி மைண்டு டிப்ரெஷன் ஆயிடும். இவனுக்கு அஞ்ஞான பிரம்மை. அதனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. இதனால் ஒரு பக்கத்து காது ஓப்பன் ஆனது மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஒரு பக்கத்து காது அடைச்சது மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது ஒன்று. ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போலவும் தன் பக்கம் வருவது போலவும் ஒரு பிரம்மை தோன்றிக்கிட்டு இருக்கும். அது ஒரு ஆத்மா. அது எப்படி வந்தது? முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் ஒரு வசீகர ஈர்ப்பு இருந்த காரணத்தினால் அது சம்பந்தமான பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் உன்னை வந்து தொடுது. அதில் உனக்கு உணர்ச்சி மாறுது, உள்ளம் தடுமாறுது, மனநிலை மாறுது, அறிவுத்திறன் குறையுது. இந்த சூழ்நிலைகளில் இருந்து சுத்தப்பிரமமாக இருக்க முடியாத துயரம் உனக்கு நடக்கும். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். அதனால் அந்த தீய சக்தியை நெருங்க விடாமலும் ஜென்மபாவம் விலகவும். ருத்ரன்னா யாருடா? அட்சம்னா என்னடா? விழின்னு அர்த்தம். ருத்ரதாண்டவம் ஆடும் பொழுது கண்ணின் ஒளியிலிருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து ஒரு மரமாக முளைத்தது நேபாள தேசத்தில். அப்படி முளைத்தெழுந்த மரத்தின் பெயர் ருத்ரனின் அட்சம். அதனால் ருத்ராட்சம். புரியுதா? அந்த ருத்ராட்ச மாலையில் வசியத்துக்கு வெள்ளியும் மாரணத்துக்கு தங்கமும், இப்படி அஸ்தமா சித்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலோகம். அதனால் உனக்கு செய்யக்கூடிய மாலை மாரண சக்தி மிகுந்ததாக, சத்ரு மாரண சக்தி மிகுந்ததாக செய்து சிவனுடைய ஞான சக்தியை உனக்கு கொடுக்க. அதிலிருந்து உன் பாவம் விலகிரும், தீய ஆத்மாவும் விலகிரும், உன் வாழ்க்கையும் உயர்ந்துடும், திருமணமும் நடந்துடும். வெற்றி உண்டு மகனே, வாழ்க.
வேலை எப்போ கிடைக்கும்? இந்த மாதத்துலேருந்தே தொடங்கு, வெற்றி உண்டு. ஆனந்தமடையுங்கள். பாப்பா ஐயப்பா அடுத்து பேசும்போது அதை பற்றி பேசுவோம். இந்தா காசே தான் கடவுளப்பா. நல்லா சரியாக போயிடும். சரி ஆயிடுது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் கூருடர்கள் அதிர்பாதி. வாங்க, உன்னுடைய கன்சல்டன்ட் சம்பந்தமான தொழிலை நான் வெற்றி பண்ணி தரணும். ஒரு இடத்துலேருந்து சில கோடிகள் வர வேண்டிய நிலைகள் இருக்குது. அந்த பணங்கள்லாம் தடையாக இருக்க கருப்பசாமி, நீங்கள் நினச்சா வர வைக்க முடியுமே, எனக்கு ஏன் வரலை அப்படின்னு உன் உள்ளம் பேசுது. கால் வந்துட்டு வா. அந்த பணத்தெல்லாம் நான் வர வச்சு தந்துருந்தேன்டா. உன் தொழிலையும் ஓங்காரமாக ஆக்கித்தாரேன். இந்தியாவுக்குள்ளே ஒரு மாபெரும் மாளிகையும் உனக்கு கட்டித்தாரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா இந்த கடன் இந்நாளிலிருந்து தீரும். 18 நாளுக்கு பின்பு உனக்கு பணம் வந்து சேரக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும். வெற்றி அடைந்து வா. ஆனந்தமாக மலேசியா மலேசியா கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் முருகன் இருக்கார்? ஒரு முருகன் கோயில் ஒரு 5-6 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முருகனுடைய வேல் தெரியுது, அதான் கேட்டேன். பக்கத்தில் இருக்கா? பெரிய பெரிய இருக்குது. உங்கள் வீட்லேயும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகள் இருக்குது. ஆமாம், 1.5 ஆண்டு காலங்களாக தொழிலாலும் அங்கே உள்ள சட்டத்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய உழைப்பெல்லாம் கொஞ்சம் தங்கி உங்கள் கை வந்து சேராத வேதனைகள் நடக்கும். குடியிருக்கிற மனை சம்பந்தமாக அடிக்கடி குழப்பமும், என்னடா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அந்த பகுதியில் இருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. அங்கே முனீஸ்வரர் இருக்காரோ? அதுதானே பார்த்தேன். கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் வேற? மனைவி மிஸ்ஸிங்காக இருக்காங்க. போன வருஷம் ஜனவரி 21 தேடிக்கிட்டு இருக்கேன். மனம் நிலையில் முடியாமல் வெளியே. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையே சொல்லுங்கள். கண்ண முடிக்கா சொல்லுதேன். 1 வருஷமும் 3 மாதங்களும் ஆகுதுடா. அவங்களுடைய கபாலத்தில் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு சுய நினைவற்ற நிலையிலே வீண் குழப்பமும் வேதனையும் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்குமான்னு நினைக்கிறியே, அது தப்பு. இது இயற்கையின் பாதிப்பு. உன் மனைவியை உன் கண்ணுக்கு எதிரே கொண்டு வந்து சேர்த்துறதேன், உன் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறேன். போகும்போது என்னைய பார்த்து போ. ஜெயிச்சுட்டா கர்மசாமிக்கு நல்லா. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா வா. ஆடாத மனமும் உண்டோம். அப்படி ஒரு மனத்து இருக்காயா? ஆடாத மனத்து. நடையலங்காரமும் நல்லா இருக்கியாம்மா? உங்கள் ஊரில் பிரெஞ்சுக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்களே, உட்காருங்க. அரவிந்தர் ஆசிரமம் எங்கம்மா இருக்குது? டவுனில். மணக்குள விநாயகர் எங்கே இருக்கார்? பக்கத்தில் 2-3 லாட்ஜெல்லாம் தெரியுதே. ஐஸ்வர்யான்னு ஒரு ஹோட்டல் தெரியுதே. தலைமைச் செயலகத்துக்கு போகிற வழியாது. உட்காருங்க. வாங்க. இருக்க முடியாதா? இது யாருப்பா? பொண்ணு. கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்கே இருக்காங்க?
சரி, இப்போ என்ன வேணும்? பக்கத்தில் வா. நீங்கள் யாரும் தொடக்கூடாது. கண்ணை முடிக்காமா. நீ கால் வந்துட்டு வா. மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல உனக்கே ஒரு சின்ன சந்தேகமும் தன்மையும் இருக்கா? உடலில் அவசியம் இல்லாமல் தலையிலிருந்து உடல் வர உஷ்ணமும் நரம்பு தளர்ச்சியும் இருக்கு. இந்த மன சிதைவு நரம்பியலா அல்லது மன வைப்ரேஷனான்னு பார்த்தேன். மன சிதைவு என்பது உணர்வு ஹீலிங் சம்மந்தமான பிரச்சனை தான். இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. 4 பொம்பளை வாங்க, நீங்களாம் அங்கிட்டு போங்க, நீ உட்காந்துக்கம்மா. 4 பொம்பளை வாமா. என்ன வேணும்? ஐயா, போன உத்தரவில் நீங்கள் தொழில் தொடங்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஆரம்பம் பண்ணியிருக்கோம். லோன் கிடைக்கணும். எத்தனை கோடி வேணும்? 40 லட்சம். மாட்டு போதுமா? அது மாட்டு பண்ணை. கண்ணை முடிக்கப்பா. அந்த ப்ராஃபிட் வந்து உனக்கு ஓகே ஆகிடுது. 2 பேங்க் உனக்கு லோன் தரும். வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் லோன் அது வந்து 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். அதுவரை அதை பற்றி பேச வேண்டாம். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா, பணமும் தாரேன், பண்ணையும் வச்சு தாரேன். சித்திரை மாதத்துக்குள் வெற்றி ஆயிரும். மே மாதத்துக்குள்ளே இந்தாங்க. பக்கத்தில் வா. எட்டி இருந்து பழகக்கூடாது. இன்றைய உத்தரவு அவ்வளோதான். அடுத்த பேச்சு இல்லை. கால் ஒன்று வரலாம். என்னை தெரியுமா? எடோ இன்னொன்று. உன் பேர் என்ன பேர்? அபிலாஷ். என்ன படிக்கிற? இவனுக்கு உத்தியோகம், அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய எல்லா பாக்கியமும் இவன் பெற்று விட்டான். உங்களுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. மகள் வந்து விருப்பப்படி வாழ்க்கையை அமைக்கக்கூடிய விதி உடையவள். அவள் படிப்பையும் வெற்றியாக்கி தரேன், வாழ்க்கையும் அமைச்சு தரேன். இதான் நல்லா தீர்த்து தந்துடுறேன். பணம் கொடுத்தாச்சு. என் கூட பிறந்த சகோதரியுடைய மகனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை குணமாக்கி தரணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யார்தாவன்? கால் வந்துட்டு. நீங்களா மலையாளியோ? அடாடாடாடாடாடா, നിങ്ങൾ നല്ല ഊണ് കളിച്ചില്ലേ? ആ, ഉറങ്ങാനില്ലേ, ഊനില്ലേ, കിടക്കാൻ പറ്റില്ലേ? നിർത്തണം. നിങ്ങൾ മലയാളം അറിയില്ലോ? உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன்டா தம்பி. யாருடா அது? என்னடா அது? அப்படி ஓயாமல் உளருதான் அவன். அதனால் அவன் மரத்தை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். 3 முறை இங்கே கூப்பிட்டு வா. உத்தரவு இருக்கும் பொழுது வரணும். சும்மா வந்து பார்த்தா டூரிஸ்ட் ஆயிரும். கால் வந்துட்டு வா. கொஞ்சம் அமைதியா இருக்கு, சத்தம் பண்ணாதீங்க. வாங்க வாங்க. வேற என்னப்பா வேணும்? கண்ணை மூடு. இது உன் சகோதரியுடைய பிள்ளைக்கு இந்த கனி. இது உன் கடன் தீரதுக்கு. இந்த கனியை அறுத்து மேலே தான் தேய்ச்சி குளிச்சுக்கா. இனிமேல் உனக்கு தோல் நோய் வராது. வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா?
திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கேரளாவிலிருந்து. யாருக்குக்கா? யாருக்கு? கால் வந்துட்டோம். எവിടെ ஸ்தலம் எവിടെയാണ്? ஆட்டிங்கள் பகவதி அம்மன் சேத்திரம் இருக்கும். யாரு? ഓ നിങ്ങൾ ഞാൻ മറന്നില്ലേ வரலாம். அப்படியா? சரி வா. உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். சனி பகவானுடைய கலத்திரஸ்தான வீக். புரியுதா? சோசியர் சொன்னதுண்டല്ലോ. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா பாரியோட நல்ல காலம் கழிக்காது, ஒரு வலிய பிரச்சனை இருக்கும். அந்த தோஷம் கழியாத பற்றிகள் இது கல்யாணம் நடக்கத்தில்லை அப்படின்னு சொல்லி பறஞ்சாச்சு. ஓகே, கால் வந்துட்டோம். அதை நம்ம மாற்றி காட்டணும் இல்லையோ? என்னடா மாட்டணுமா வேண்டாமா? 2 பவுன் தரேன், நீ ரெடி பண்ணி தந்துரு எனக்கு. வா. அடுத்த வெளுத்தவாவு பக்கத்தில் வருகிற பொழுது பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம் ஜெராக்ஸ், ஃபோட்டோ ஷீட் காப்பி எல்லாம் கொண்டு வரணும். சனி பகவான்கிட்ட வரம் வாங்கி உன் பையனுக்கு அருமையான விவாகத்தை நடத்தி வெற்றியாக வாழ வச்சுட்டாரு. அடுத்து அதை பற்றி பேசுவோம். நல்லாரு மகளே. கேரளா மூணாறு செல்லும் வழி உடுமலைப்பேட்டையிலிருந்து மேலே போகக்கூடிய மறையூர் இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வரலாம். அங்கே தள்ளி போய் கவுண்டருக்கு தண்ணி எடை. நிறைந்த கடனும் தொழில் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் தோன்றிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும், இந்த கடனையும் தீர்த்தரணும். வேறு என்னப்பா வேணும்? இந்த அவன் கடன் தீர்ந்துடும், பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். தொழில் வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு பின்பு தொடங்கு வியாபாரத்தை வெற்றி உண்டு. ஆமாம், காலம் இந்த கனியை பூத்தேரியில் வச்சு கும்பிடு. இந்த கனியை ஊருக்கு போயிட்டு அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குழி. அதுக்கு அடுத்த நாள் இந்த கனியை செஞ்சுக்கா. படிப்படியாக எல்லா நிலைகளும் மாறிடும். புனிதமான பிள்ளையாகிவிட்டாய். 20 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். அவன் போட்டாலாம் கொண்டு வாங்க. ஜெயிச்சுட்டான். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு வாழ்க. 2 இது யாரு? அவன் ஒருத்தருக்கு போதாதான். மராசக்தி ஒரு எலுமிச்சம்பழம் 15 ரூபா. சரி ஒரு கதைக்கு சொல்கிறப்பா. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. கேரளாவில் இருந்து கல்யாணம் முடித்து கொடுத்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் அடிக்கடி பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கேட்க வராங்க. யார் அது? திருமணம் முடித்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கை. யாருக்குள்ள திருமணம் நடந்திருக்கு? உனக்கு உன் பொண்டாட்டி எங்க? கால் வந்துட்டு வா. நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது. உன் பேரு? கண்ணனை போல் இல்லை செய்வாயா? தீராத விளையாட்டின் பிள்ளை. உன்னை பற்றி நான் சொல்லணுமா? நீயே சொல்ல போறியா? தப்பு செஞ்சவன் நீ.
உண்மையா? அது உன் பொண்டாட்டிக்கு தெரியும். அதனால தான் வந்துச்சு பிரச்சனை. எல்லாரும் ஏமாத்திடலாம், இந்த கருப்பசாமி ஏமாற்ற முடியாடா. காலில் வந்துட்டு வா. தின்னப்பழம் கொண்டு தருவான், பாவி தின்னும் இன்னே அதை தட்டி பறிப்பான். இப்போ எப்படியாவது அவளை வர வச்சிடணும். இது யார் இந்த பிள்ளைகள்லாம்? உன்னுடைய பிள்ளைங்க. இந்த குழந்தைகளுக்காக அவன் மனத்தை திருத்தி வர வச்சா போதுமா? நீ அதுக்கு அங்கிட்டு ஒழுங்காக உட்காந்துக்கிடுவிய, வேற ஒன்றும் குழப்பம் பண்ண மாட்டிய, வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி தெருநாயை சுத்த மாட்டிய. ஆ, நான் சொன்னது பொய்யா சொல்லிட்டணும்? உண்மையை தானே சொன்னேன். நீ மட்டும் காலில் வந்துட்டு வா, எரும மாடு நீ காலில் வந்துட்டு வா. தப்பா? உங்கள்கிட்ட சொல்லிட்டாச்சு, வாங்க. இந்தா 3 மாத காலங்கள் சோதனை காலமாக இருக்குது. அதனால் 30 நாளில் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். வெற்றி உண்டு. நல்லா உன் பிள்ளைகளை வர சொல்லுங்கள். இந்தா தாயோடு தந்தையோடு இணைந்திருப்பீர், தந்தையோடு தாயோடும் இணைந்திருப்பீர். இது யார் பெரிய மனிதன்? அப்படியா? இவன் படித்து வெளிநாட்டுக்கு சென்று வெற்றி அடைவான். வரலாம். முன்னோர்களில் யாருக்கு கேன்சர் யாருக்கும் வந்துருந்துச்சா? உங்களுடைய முன்னோர்களில். நல்ல ஓர்மித்து கண்டு சொல்லணும் கேட்டோ. அதுக்கு முன்னால் உள்ளவங்க உங்களுக்கு தெரியாது. காலில் வந்துட்டு வாங்க. புரியல? இவங்க கூட பிறந்தவங்களை பற்றி நான் கேட்கவே இல்லை. கருப்பசாமிக்கு வரலாம், வரலாமா? இந்தா ஆரோக்கியமாக இருக்க ஓகே, சகல ஆயுள் பரமாத்மா. போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கேரளான்னு சொன்ன உடனே நாகர்கோயிலும் ஊடால வந்துருன்னா என்னப்பா அர்த்தம்? அடுத்து பேசுவான். உள்ள நாகர்கோயிலும் வந்து நிற்க. எனக்கு எந்த விவரமும் தெரியாதுங்க. இப்போ சாமி சொல்கிறது தவிர எதுவுமே தெரியாது. நாகர்கோயிலும் உள்ளே வந்து நிற்கிறீங்களே, என்ன அர்த்தம்? கருப்பசாமிக்கு 1 2 3 செக் ரிட்டர்ன். செக்கு சம்மந்தமாக பிரச்சனை வந்தது யாருக்கு? உங்களுடைய செக்கு சம்மந்தமான பணங்களெல்லாம் நான் வாங்கி தரணும். அவன் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். வழக்குக்கு போனாலும் டிமிக்கி கொடுக்குறான், பஞ்சாயத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுறான். அதனால் கருப்பசாமி ஒன்றை தவிர என் பணத்தை யாராலும் வாங்கி தர முடியாதுன்னு என்னைய கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டுவாங்க. கசைக்கு புழிஞ்சிட்டாங்க. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, இந்த மே மாதத்தில் அவனை கூப்பிட்டு பாதி அமௌண்ட் உனக்கு தர வச்சுட்டேன். பணம் கிடச்சிரும், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணுமா? உங்களுக்கு எதிர்மறையாக வரலை, காப்பாற்றி தரேன். உடல்நிலையும் உள்ளமும் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி கொடுவோமான்னு நைட்டெல்லாம் குழந்தை துடிக்கிறானாம். உனக்கு அப்படி வருதா அம்மா மனத்தில்? காலில் வந்துட்டு வா. நிற்க முடியாது, உட்கார முடியுமா? அப்படின்னு இல்லை, மனத்தை அலப்பாய் விடாமல் என்னையும் மட்டும் கவனி, எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? கண்ண முடிக்கா. உடம்புல ஒரு ஆவியினுடைய தொடுதல் இருக்குது.
அதனால் மனத்தெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த சக்தியை நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? ஒரு